என்னப்பா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன் பார்த்தா தெரியல, சமையல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பாவம் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவு, சரி உங்கள் அம்மா ஃப்ரீயாக இருக்கட்டுமே நானே உட்காந்து சமையல் பண்ணுறேன். அதாவது இந்த சமையல் எப்போ கற்றுக்கிட்டேன்னா உங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் பண்ணுறது நல்லா இருக்கா? டேஸ்ட் இருக்கா? நல்லா இருக்குது. பரவாயில்ல. உங்களுக்கு 1 கிலோ வாங்கி உருளைக்கிழங்கு உங்க 2 பேர் தலையிலையும் கட்ட போறேன். இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க. ஓகே இந்த வேலை கஷ்டமா இல்ல? அதாவது சாயே, ஒரு விஷயத்த நல்லா கவனி. எந்த வேலையுமே கஷ்டம் கிடையாது. அதாவது நாம என்னன்னா ஒரு வேலையை ஆழ்ந்து அதை ரசிச்சு, உன் தம்பி சொல்லுவானே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு, அந்த மாதிரி ரசனையோட ஒரு வேலையை எடுத்து பண்ணோம்னா எல்லா வேலையும் நமக்கு ஈஸி தான். அதாவது இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு காலையில் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு பேச தெரியாது, நானே பேசிடுறேன். என்ன பண்ணுறது? தோசை சுட்டு கொடுத்துட்டேன், நல்லா வக்கனையாக உட்காந்து சாப்பிட்டீங்க. அப்பா போடுப்பா போடுப்பா, நல்லா இருப்பா நல்லா இருப்பா. சின்ன வேணான்னா டல்லா டபாய்க்கிறான்ப்பா, நீ பண்ணால் சூப்பராக இருப்பான்னு பொய்யலான்னு சொல்லி தோசை சாப்பிட்டீங்க. சரி ஓகே. அம்மாக்கும் ஒரு இது, எனக்கு ஒரு வேலை கூட பண்ணல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் மத்தியானத்துக்கு என்னென்னா இன்னைக்கு வெந்தய குழம்பு வச்சுருக்கேன். வெந்தய குழம்பு எப்படி பண்ணணும்னு கேட்க மாட்டியா? அது எப்படி பண்ணோம் உங்களுக்கு தெரியல, நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல. முதல்ல தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேற்பட்டு 2 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, புளியை கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துட்டு புளியை சுடுதண்ணியில் கரைச்சிக்கங்க. கரைச்சி முடிச்ச பிறகு இந்த எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, எல்லாத்தையும் வானிலை ஒன்று வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் ஊற்றி, அந்த எண்ணெய் இதுவான உடனே கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, அது தலையில் இந்த உளுத்தம் பருப்பையும் தோரம் பருப்பையும் கடலை பருப்பையும் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணுங்க. வெந்தயத்தையும் கூட போட்டுக்கோங்க, மறந்துட்டு பாருங்க. இதை பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அது தலையில் போட்டு நல்லா வறுத்துட்டு சூப்பராக கமகமான வாசனை வரும்போது புளியை எடுத்து எண்ணெய் தலையில் வடிகட்டி எடுத்து அதில் போட்டு புளியை கரைச்சி அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணியை வச்சு குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்னப்பா எல்லாத்தையும் மறந்துடுறேன்? மறக்கணும்டா, மறந்தா தாண்டா மனுஷனுக்கு வாழ்க்கையே. ஒரு விஷயத்த இப்போது உங்கள் அம்மா நிறைய திட்டுறா, என்ன எல்லாத்தையும் மறக்கிறதுனால தான் அவங்க கூட குடும்பம் நடத்தினுக்கிறேன். தப்பாக எடுத்துக்காத, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். மனைவி சொல்கிறது, நாம் திட்டுறது, அவங்க திட்டுறது, இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ள சகஜம். இந்த காலத்து பசங்க தான், இந்த தலைமுறைகள்லாம் பாவம் ஒரு சின்ன சண்டை போட்டாலே நான் அவமானப்படுத்திடுறீங்க, அசிங்கப்படுத்திடுறீங்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு சரியான தாம்பத்தியம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி எதையும் கலரிட்டேன். இப்போ நான் அந்த வெந்தய குழம்பு சொல்ல மறந்துட்டேன் பாரு. அப்போது அது தலையில் குழம்பு நல்லா கொதி வந்த உடனே மஞ்சத்தூள் இந்த இதெல்லாம் போட்டு காரம்லாம் போட்டு அப்படியே இறக்கி வைங்க. சுட சுட வெந்தய குழம்பு இவனுங்களுக்கு மத்தியானம் தயாராக இருக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், தயிர் சாதத்துக்கு தனியாக சாதம் எடுத்து தயிரை ஊற்றி. தயிர் சோறா மத்தியானம்? தயிர் சோறு இல்லை, தயிர் சாதம். முதல்ல வார்த்தையை ஒழுங்கா பேச உச்சரிக்க கத்துக்கங்க. சோறு இதெல்லாம் வேண்டாம், சாதம்னு அழகா சொல்லுங்க. சாதம் எப்பயுமே வேஸ்ட் பண்ண கூடாது சாய். உன் தம்பி வேஸ்ட் பண்றான் பாரு. அதாவது அவன் சாதத்தை தான் ரொம்ப வேஸ்ட் பண்றான். ஒரு விவசாயி அரிசியை விளைவிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் அந்த ஆதி காலத்தில் திருவள்ளுவரே என்ன பண்ணுவாராம், ஒரு குண்டுசி வச்சுப்பாராம். குண்டுசி வச்சு அந்த சோத்து பருக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த கீழே சிந்தினா அதை எடுத்து தட்டில் போட்டுப்பாராம். ஸோ அரிசியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ பணம் கொடுக்கலாம், ஆனாலும் இந்த பணம் என்பது மாற்று கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அதனால தான் ரைஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமேல் இந்த புரியுதா உனக்கு? மன்னிச்சுங்க, சாரி கத்தியை கொண்டுட்டேன். இனிமேலேருந்து ரைஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்பட்டு அதை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதுதான்டா வாழ்க்கை. இன்னும் வேற என்ன கேள்வி இருக்கு? வேற உனக்கு கேட்க தெரியாது, சாப்பிட மட்டும் தான் தெரியும். ஆமாம். சரி, அப்புறம் தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு வந்து தயிரை ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் உப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டேன்னா தயிர் சாதம் மணக்க ரெடி. ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த தயிர் சாதம் வெந்த குழம்பு. உங்கள் அம்மா நல்லா கிண்டல் பண்ணுறா என்ன கவனிச்சியா? காலையில் கவனிச்சு என்ன கிண்டல் பண்ணா? ஆமாம், ஒரு வெந்தய குழம்பு வச்சு ஒரு சோறை வச்சு இவருக்கு பாத்தியா அப்படின்றா. அப்போ ஆம்பளைங்க கிடைக்காது.
அதனால நம்ம செய்யாமல் இருக்க முடியாதையா, நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யணும். இப்போ இந்த அம்மா காலையில் டயர்ட் ஆகிடுச்சு, இப்போது வாரம் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தூங்குவாங்க. காலையில் எழுப்புன உடனே பார்த்தேன், எழுந்தோம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஐயோயோ இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், இல்லைன்னா டென்ஷன் ஆகி நம்ம 3 பேரோட கதையும் திண்டாட்டம் ஆகிடும் தான் இந்த வேலையில் இறங்கிட்டேன். மகளே, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சாதான், குடும்பத்தில் எடுத்து போட்டு செஞ்சாதான் அந்த குடும்பம் பல்கலைக்கழகம் சந்தோஷமான பல்கலைக்கழகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஷூட்டிங் இல்லாத போது இந்த சில வேலைகள்லாம் பண்ணுவேன், வீட்டை பெருக்கி துடைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய குடும்பம் தான், அவங்க தான் இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தாருங்கள். அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் போட தயாராக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு லைக் பண்ணி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களோ அவங்க மேலே நிறைய வீடியோஸ் போடுவாங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் நன்றி வணக்கம் சொல்லிட்டேன்னா முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறத பாருங்கள், குழம்பை பாருங்கள், சாதத்தை பாருங்கள். வாங்க போகலாம். கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சமையல் ஐயா தான் எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டவ்வை ஏற்றிக்கிட்டு இது மேலே வானொலி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் எடுக்கணும், நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை இது தலை மேலே ஊற்றி இருங்க, கொஞ்சம் சூடா காயட்டும். இப்போ நல்லெண்ணெய ஊத்தியாச்சு தலையில. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம்டா சாயி, உங்க அம்மா வந்தா கத்துவா, இப்பதான் எண்ணெயை வாங்கி வந்தது அதுக்குள்ள இவ்வளவு காலி பண்ணிட்டீங்களேன்னு. நமக்கு இந்த கதையெல்லாம் இல்லை, தாராளமா எண்ணெயை ஊத்தி சமைக்கணும். ஏங்க சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இதை விட்டுட்டேன். இப்போ கடுகு எடுத்துக்கிறோம். கடுகு எடுத்து இப்படி போட்டு இது தலையில போட்டிட்டா வெடிக்கும் டொம்முன்னு. எனக்கு இந்த கடுகு வெடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த சவுண்டு வந்து ஒரு இனிமையா இருக்கும். உனக்கு பிடிக்க மாட்டா சாயே? எனக்கும் பிடிக்கும். பாப்கார்ன் சவுண்டா சவுண்ட் அழகா வரும். இது பெருங்காயத்தை கொஞ்சம் தலையில ஊத்திப்போம். நல்லா தாராளமா உருளைக்கிழங்கு பெருங்காயம் போடணும். ஏன் காரணம்னா அப்பதான் இந்த வாயு தொல்லைலாம் இருக்காது, கேஸ்ட்ரிக் இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது. பெருங்காயம் போட்டாச்சு, நல்லா உருளைக்கிழங்குக்கு. அடுத்தது என்ன போடணும் வந்துட்டீங்களா? அடுத்தது என்ன போடணும் தெரியலடா, அடிக்கடி மறக்குதுடாங்க. அடுத்தது என்ன போடணும்? மஞ்சள் தூள். அதெல்லாம் இரு மஞ்சள் தூள்லாம் அப்போ உருளைக்கிழங்கு போட்டு இது வாங்கணும். இது ஓகே. ஜனங்களே, ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, பொறுத்து போங்க. பாவம், நானும் மாந்தானே, எனக்கு தெரிஞ்சதை தானே நான் சமைக்க முடியும். அதனால் உங்கள் அளவுக்கு நான் இல்லைன்னா கூட பெண்களே இதை நீங்கள் பார்க்குறவங்க பெண்களாக இருந்தால் தயவு செய்து என் சமையலை கிண்டல் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் கூட கிண்டல் பண்ணுங்கள், பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வெற்றி அடைஞ்சுட்டான்னு அர்த்தம். ஓகே, எஸ், கரெக்டாக சொன்னேன். கீழெல்லாம் இறங்கிச்சு வெங்காயம். அவ்வளோதான், இதுவாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. செஞ்சிட்டிங்களா? உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டால் கூட போதும், நல்லா ஆகிடும், நல்லா ஃப்ரை ஆகிடும். பொன்னிறமாக வறுத்துட்டா முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு வெந்தய குழம்பு, தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா சரியில்லையே அப்படின்னு. சாதம், தயிர் உள்ள ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்குது. குழம்ப பாதி தோசைக்கு இவனுங்களே காலி பண்ணிட்டானுங்க, அதனால தான் குழம்பு கம்மியாக இருக்குது. மணக்க இருந்தது. சரி, ஓகே, சாப்பிடலாமா? நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். நாங்களும் சாப்பிட்றோம். பாய்.